ஹாய்ஸ் நான் ஜிசோனா. ஆனந்த் அம்பானி திருமணம் எப்படி நடைபெற்றது? ஆனந்த் அம்பானி திருமணத்துல என்னென்ன பரிசுகள் வழங்கினாங்க? எந்தெந்த தலைவர்கள் வந்திருந்தாங்க? எந்தெந்த பிரபலங்கள் வந்திருந்தாங்க? திருமண செலவு மொத்தம் எவ்வளவு ஆச்சு? ராதிகா மெர்ச்சன்ட் அணிந்திருந்த தங்கம் மற்றும் வைரப்புடவை, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இந்தியா மக்கள் எழுத போகும் மொய்ப்பணம், இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முகேஷ் அம்பானியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்திய அளவில் நம்பர் 1 பணக்கார இடத்துல இருக்கிறாரு. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 10க்குள்ளே இருக்கிறாரு. முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணனாலே வேற லெவலில் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு முந்தைய செலிப்ரேஷனா 2 செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்பானி குடும்பம் ஜூன் தொடக்கத்தில் இத்தாலியிலேருந்து பிரான்ஸ் வர சொகுசு கப்பலில் ஒரு பயணம் வச்சுருந்தாங்க. அந்த பயணத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவில் அம்பானி குடும்பம் ஆடம்பரமான பரிசு பொருட்கள் வழங்கினாங்க. அது என்னென்ன பரிசு பொருட்களாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்வி பைக், தங்க நகைகள், வடிவமைப்பாளராக செய்யப்பட்ட காலாணிகள், நைட்ரஸ், இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க. அதுவும் போக முந்தைய கல்யாண நாள் செலிப்ரேஷனாக இலவசமாக 50 திருமணம் நடத்தி வச்சுருந்தாங்க. அந்த 50 திருமணத்தில் என்னென்ன பரிசு பொருட்கள் வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள், வெள்ளி ஆபரணங்கள், அதுவும் போக பொண்ணு மாப்பிள்ளைக்கு 1 வருஷத்துக்கு தேவையான மளிகை சாதனங்களும் வழங்கியிருந்தாங்க. அம்பானி வீட்டுக்கு வருகை தந்த இந்திய தலைவர்களை பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தெலுங்கானா எதிர்க்கட்சி தலைவர் கே.டி. ராமராவ், அதுவும் போக இந்திய பிரதமர் மோடி, இவங்க எல்லாருமே இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன், சல்மான் கான், ஷாருக் கான், ரன்வீர் கபூர், ஆலியா பட், எம்.எஸ். தோனி, ஹர்திக் பாண்டியன், சச்சின் தெண்டுல்கர், பிரியங்கா சோப்ரா, நயன்தாரா, கத்ரினா கைஃப் மற்றும் ரஜினி, இவங்க எல்லாரும் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. விலங்குகளுக்கு ராஜ சாப்பாடு போட்ட ஆனந்த் அம்பானி. ஆனந்த் அம்பானி வந்து குஜராத்ல ஒரு விலங்கு காப்பகம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த காப்பகத்துக்கு இவங்க கல்யாண பரிசாக என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜ சாப்பாடு வழங்குறாங்க. அந்த விலங்குகளுக்கு என்னெல்லாம் அப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு, கிச்சடி, அப்புறம் வந்து தர்பூசணி ஜூஸ், அப்புறம் பாப்கார்ன், இவ்வளோ எல்லாமே இந்த விலங்குகளுக்கு வழங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, பாவப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ இருக்கிறாங்க, அநாத ஆசிரமில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாடாவது போடலாம்ல, எதுக்கு இந்த ராஜ சாப்பாடு விலங்குகளுக்கு போடணும்? இவங்க எல்லாமே ஏங்கிட்டு தானே இருக்கிறாங்க, இவங்களுக்காவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்கம் மற்றும் வைரப்புடவையின் கலக்கும் அம்பானியின் புதிய மருமகள் தங்க புடவை. இந்த தங்க புடவையை யார் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிஷ் மல்ஹோத்ரா. இவர் தான் இந்த தங்க புடவை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த புடவை லட்சங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்லைங்க. இந்த புடவையின் விலை கோடிகளா இருக்குமா. இந்த அழகான புடவை யார் வந்து பரிசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதா அம்பானி அவங்களுடைய புதிய மருமகளுக்கு ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கு 24 கேரட் உள்ள தங்க புடவையை பரிசா கொடுத்துருக்குறாங்க. ராதிகா மெர்ச்சன்ட் அணிந்திருந்த கருப்பு புடவை. இந்த கருப்பு புடவை ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கு ரொம்ப அழகான தோற்றத்தை கொடுத்திருந்து, கம்பீரமான தோற்றத்தை கொடுத்திருந்து. இந்த புடவை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிஷ் மல்ஹோத்ரா தான் இந்த புடவையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. வைரப்புடவை. இந்த வைரப்புடவைய பல்வேறு வகையான கிறிஸ்டல் வைரங்கள் பயன்படுத்தி தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனந்த் அம்பானி உடுத்திருந்த கோட்டு பார்க்கறதுக்கு ரிச்சா அழகா இருந்துச்சு. ராதிகா மெர்ச்சன்டும் ஆனந்த் அம்பானியும் அணிந்திருந்த உடையின் விலை மட்டுமே 2000 கோடி ரூபாயாம். மலர் துப்பட்டா. ராதிகா மெர்ச்சன்ட் அணிந்திருந்த ஷால் மட்டுமே மலர்களால் கவர் பண்ணி செய்யப்பட்டிருந்து. இந்த மலர் துப்பட்டால 2 கிலோ சாமந்தியும் மல்லிப்பூ இதையும் வச்சு தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மலர் துப்பட்டாவின் விலை மட்டுமே 20,000 ரூபாயாம். அதுக்கப்புறம் இந்த விழாக்கள் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்திருந்த எல்லா செலிபிரிட்டியும் வந்து இந்த
ஃபங்க்ஷனில் கலந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது உட்பட ஆனந்த் அம்பானியும் ராதிகா மெர்சண்டும் சேர்ந்து, அவங்க முகேஷ் அம்பானியும் நீதா அம்பானியும் சேர்ந்து, அப்புறம் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி ஒரு ஆட்டம் ஆடினாங்க. இந்த ஆட்டத்தில் வந்து ரஜினி மட்டும் இல்லைங்க, பல செலிப்ரிட்டி எல்லாருமே ஆட்டம் ஆடி கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகேங்க. இந்த ஆனந்த் அம்பானியின் திருமணத்துக்கு மொத்த செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்த செலவு 5000 கோடி ரூபாயாம். இதுல இந்தியா மக்கள் ஆனந்த் அம்பானியின் கல்யாணத்துக்கு வைக்கப்பட்ட மொய்ப்பணம். அது எப்படின்னா, ஜியோ சிம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லாதவங்க யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜியோ சிம் வந்து வேர்ல்டு முல்லாக ஃபேமஸாக இருக்குது. அந்த ஜியோ சிம்மில் இப்போது பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வந்திருந்தாங்க ரீசார்ஜ். இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 ரூபா 100 ரூபா இல்லைங்க, 200 ரூபாய் கூட்டியிருக்கிறாங்களாம். அது எப்போதுலேருந்துன்னா அடுத்த மாதத்துலேருந்து 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குதாங்க. அம்பானி கல்யாணத்துக்கு பண்ண செலவை கண்டிப்பாக அவர் மீட் எடுத்துருவார். இந்த 5000 கோடி அவருக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை அவ்வளோ நம்மக்கிட்ட இருந்து அவர் பிடிங்கிருவாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.